Hi friends, welcome to Pretty Family. நம்ம Pretty ஃபேமிலியில் இன்றைக்கி மீஷோ ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம நிறைய மீஷோ ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி 18 ப்ராடக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் இது. உங்களுக்கு மீஷோவில் நிறைய பொருட்கள் வாங்குவீங்க, நானும் அதே மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கேன். ஸோ அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நமக்கு தெரியாமல் வாங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்குகிற பொருள் வந்து நல்லா தரமாகவும் நம்மளுடைய பணமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 5 out of 4 கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்டடியாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன். நம்மளுடைய இதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாம் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வாங்கி 1 year ஆச்சு, நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லும்போது இது யூஸ் ஆச்சு. இதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ml கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். அது போட்டு வைக்கும்போது கம்பல்சரி வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இதனுடைய ரிவ்யூ வந்து ஷார்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஃபுல்லாக ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதனுடைய ரிவ்யூ வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இது வந்து மேலே இருக்கிற ரொட்டேட்டிங் ட்ரே வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்குது. கீழே இருக்கிற ரொட்டேட்டிங் ட்ரே வந்து நல்லா ஸ்டடியாக இருக்குது. நம்ம வந்து ஹெவி வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இது நல்லா சூப்பராக இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பாட் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் வேணும் அப்படின்னா சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அழகான ரோஸ் ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பரான கீழே ஒரு அழகான கிராஸோடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சின்ன பாட் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து ரோஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே வந்து சின்ன மொட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சூப்பரான ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால கீழே லீவ்ஸ் எல்லாமே அழகாக ரியல் ரோஸ் மாதிரியே இருக்குது. கீழே கிராஸ் பாருங்கள், க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அழகாக வீட்டை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம டைனிங் டேபிளில் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு இதனுடைய லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொட்டேட்டபிள் ட்ரே. இந்த ட்ரேயில் வந்து நம்ம ஆயில் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சனில் ஆயில் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பொருட்கள் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா மேக்கப் ஐட்டம்ஸ், ஜுவல் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இதில் ஆயில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய கிச்சனில் இது சூப்பராகவே இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சைடில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்டாக வந்து எடுத்து நம்ம எங்கே வேணாலுமே நகர்த்தி வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த ப்ராடக்ட் இது சோப் டிஸ்பென்சர். இதில் வந்து நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் வந்து சைடில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேணுன்றப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அழகாக கொஞ்சமாக வந்துடுது. இதனுடைய ரேட் வேணும் அப்படின்னா சைடில் கொடுத்துருக்கேன். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் நம்ம டிஷ்வாஷர் கூட எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுக்கிட்டு நம்ம பாத்திரம் கழுவணும் அப்படின்னா சூப்பராக வந்து எல்லா பாத்திரமே கழுவி எடுத்துக்கலாம். இது வந்து ஒன் டைம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஆயில் பாட்டில் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரேட்டான ஆயில் பாட்டில். நான் வந்து நிறைய ஆயில் பாட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகவே இல்லை. ஸோ இந்த பாட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பார்த்துருந்தேன். எனக்கு வந்து 2 கலரில் எல்லோ தீமில் வேணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இந்த பாட்டில் வந்து நல்லா சூப்பராக கிடச்சிச்சு.
இந்த பாட்டிலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இது வந்து செட் ஆஃப் 2 செட் ஆஃப் 4 வருது. ஆனால் இதனுடைய ரேட் அதிகமாக இருந்தாலுமே நமக்கு வந்து கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்ம கழுவும் போது நல்லா பெரிய ஹோல் இருக்கிறதுனால வாய்ப்பகுதி நம்ம அழகாக கழுவி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பாட்டில் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஸ்டார் கொடுக்கணும் அப்படின்னா 5 out of 5 கொடுப்பேன். எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஆயில் பாட்டில்ஸ். யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஹேண்டியாகவும் இருக்குது. என் கூட வந்து 1 இயராக ட்ராவல் பண்ணிட்டு வருது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லோட் டாப் லோட் ரெண்டுத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். வாஷிங் மிஷின் கிளீனர் நம்ம வந்து இது 1 monthக்கு ஒன்ஸ் டைம் இந்த டேப்லெட் ஒன்று போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் வந்து சீக்கிரமாக ரிப்பேர் ஆகாது. ஸோ உள்ளே வந்து நமக்கு நிறைய அந்த அழுக்குகள் இருக்கும் வாஷிங் மிஷினில். அந்த அழுக்குகள் எல்லாமே இது ரிமூவ் ஆகி வந்துடும். இதனுடைய ரேட் வந்து சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1 monthக்கு 1 யூஸ் பண்ணாவே போதும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹெவியாக துணி துவைப்பீங்க, துணி வந்து வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா 1 monthக்கு 2 times வந்து நீங்கள் 2 டேப்லெட் போட்டுக்கலாம். இதனுடைய வாட்டர் லெவல் இதிலே கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நம்ம வாட்டர் லெவலும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்டெய்னர். இதுவும் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஸ்டெய்னர் வந்து நல்லா ஹேண்டில் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு நெய் காய்ச்சும் போது எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய இடத்துல தேடிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னரை. ஸோ இது வந்து எனக்கு மீஷோவில் தான் கிடச்சிச்சு. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம எங்கே வேணாலுமே இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது சின்ன சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நம்ம வந்து நிறைய பேர் பிரேசர்ஸ் வாங்குவோம். ஸோ அது வந்து ரொம்பவே சின்னதாக போச்சு அப்படின்னா, ஒரு சைஸ் சின்னதாக போச்சுனாலும் நமக்கு இச்சிங் ப்ராப்ளம் வந்துடும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து தோலில் வந்து அந்த ரெட் கலரில் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டபிள் இருந்துச்சு அப்படின்னா பிரேசரை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 inchக்கு வந்து இது இருக்குது. 6 inchக்கு நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சுனாவே போதும். இதில் வந்து சைஸ் வேரியஸ் கொடுத்துருக்காங்க. 2 வந்து ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 ஹூக்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் வேணும்னா சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. மீஷோவில் ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டுலுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். நீங்கள் பேக்கிங் பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து இது மெஷர்மெண்ட்டு இது வந்து இது கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து ப்ரௌனி செய்யும் போது என்னுடைய மெஷர்மெண்ட் எல்லாமே இதில் வச்சு தான் நான் மெஷர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 kg வரைக்கும் நம்ம வந்து இதில் அளந்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சைடில் வந்து சார்ஜர் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 ஷெல் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும் அப்படின்னா சார்ஜர் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஷெல்லும் வந்து இது கூட போட்டுக்கணும். ஸோ நம்ம வந்து 10 kg அளவுக்கும் இதில் வந்து நம்ம அளந்துக்கலாம். இதில் வந்து சின்னதாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம செவத்தெல்லாம் கூட மாட்டி வச்சுக்கலாம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரேட் வந்து சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் வாங்கி வச்சுருக்க ஒரு ஆர்கனைசர். இது வந்து ஷிங்க் ஆர்கனைசர். நம்ம வந்து ஷிங்க் வந்து அங்கங்கே ஸ்க்ராட்ச் பிரைட்டு அப்புறம் வந்து இந்த கம்பி நார் எல்லாமே அங்கங்கே போட்டு வச்சுடுவோம். அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைப் லைன் வருது இல்லையா, அங்கே வந்து நம்ம சைடில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா போதும். எல்லா பொருட்களுமே இதிலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரூட் பாஸ்கெட். இது வந்து ரொம்ப சூப்பரான க்ரீன் கலரில் அழகான லீஃப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது
டைனிங் டேபிளில் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதனுடைய ரேட் சைடுக்கு கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அழகான லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கும். நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லார் கிச்சன்லையுமே கண்டிப்பாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து பாத்திரம் கழுவி வைக்கிற கூட. இது வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லேயும் கிடைக்கிது. க்ரீன் கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் கொடுக்குறாங்க. மேலே வந்து ட்ரேவும் கீழே வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரேயில் வந்து தண்ணி கலெக்ட் ஆகி நமக்கு ஷிங்க் பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தண்ணி எல்லாமே ஷிங்க்லேயே வந்து கலெக்ட் ஆகிடும். எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய கிச்சனுக்கு ரொம்பவே ஆப்டாக சின்னதாக இருக்கிறதுனால இடமும் வந்து சேவிங்ஸ் ஆகுது. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதுனால நல்லா காத்தோட்டமாக இருக்கும் பாத்திரம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிங்கில் வந்து கார்னர் ஆர்கனைசர். இது நம்ம வந்து ஷிங்கில் வந்து கார்னராக வந்து எதுவுமே வைக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல இதை வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இது மேலே சின்ன மணி பிளான்ட்டும் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மேலே இந்த மாதிரி சோப் டிஸ்பென்சர் எல்லாம் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம கம்பி நார், அப்புறம் வந்து ஸ்க்ராட்ச் பிரைட் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா தண்ணி வடிஞ்சு அதே இடத்துல காஞ்சி இருக்கும். ஸோ மேலேயும் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். சூப்பராக இருக்குது இந்த ஆர்கனைசர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து சக்லா பேலன் ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே ஸ்டர்டியாகவும் நல்லாவே இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 1 இயராக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம இந்த மாதிரி கட்டிங் ட்ரே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சக்லா பேலன் எல்லாமே இதிலேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன பாட்டில்ஸ், ஆயில் பாட்டில்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக ஸ்டடியாக கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து இந்த மாதிரி பின்பக்கம் இந்த மாதிரி செவுத்துல மாட்டுற மாதிரி ட்ரில் பண்ணி 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும் அப்படின்னா நம்ம ட்ரில் பண்ணி செவுத்துல கூட மாட்டிக்கலாம். இதனுடைய ரேட் வந்து சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து கார்னர் ஸ்டாண்ட். இந்த கார்னர் ஸ்டாண்ட் வந்து நல்லா ஸ்டடியாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அஞ்சரை பெட்டியெல்லாம் வச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்டடியாக இருக்குது. ஒரு பக்கமே 2 அஞ்சரை பெட்டி அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாருமே இது அஞ்சரை பெட்டி வைக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். கார்னராக நம்ம வந்து இடத்த வந்து நம்ம அடைக்காமல் கார்னராக நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் மட்டும் தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும். செவுத்தில் மாட்ட முடியாது. நல்லா ஸ்டடியாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹோல்டர். சிலிண்டர் வச்சு நம்ம தள்ளிட்டே போனோம் அப்படின்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே டெயில்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த டெயில்ஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதில் வச்சு சிலிண்டர் தள்ளிட்டு போனோம் அப்படின்னா சிலிண்டர் இருக்கிற வெயிட் வந்து சூப்பராக தாங்குது. இதனுடைய ரேட் வந்து சைடில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏசி ரூமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு கண்டிப்பாக இது போட்டே ஆகணும். அதே மாதிரி காக்ரோச் இதெல்லாமே வந்து நம்ம பெட்ரூம்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா இது வந்து நம்ம டோரில் வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா எந்த காக்ரோச்சுமே ஒரு முடி கூட ஒரு டஸ்ட் கூட உள்ளே வந்து வர்றது கிடையாது. அதே மாதிரி ஏசி காற்று கூட வெளியே வராது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதனுடைய ரேட் ரொம்ப கம்மி தான். இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய ஸ்னாப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கேன். இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது நம்ம எப்படி வளைஞ்சு கொடுக்குறோமோ அந்த மாதிரி வளைஞ்சிக்கும். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸஸ் கிராசரி பாக்ஸ். இது எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து பாட் டைப்பில் இருக்கிறதுனால ஹண்டி மாடல். இது ஹண்டி மாடல் இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்துச்சு. இதில் நிறைய கலர் வந்து அவைலபிளாக இருக்குது.
இதில் நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிராசரி ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எனக்கு 300 ml கெப்பாசிட்டி வந்து இதில் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் கடுகு ஜீரகம் தான் போட்டு வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக மீந்த கடுகு ஜீரகம் இதெல்லாம் இதில் போட்டு வச்சுப்பேன். இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். நல்லா ஹெவியான லிட்டோட இந்த ஹண்டி மாடல் சூப்பராக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நல்ல பிளாக் கலரில் அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் சூப்பராகவே இருக்கும். ஏர்டைட்டாக இருக்குது இது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.